தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு புதிய வருடம் பிறந்து நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு அனைவருக்கும் நல்ல ஆண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இதே ஆண்டில் இன்னும் 3-4 மாதங்களில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இருப்பதால் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய பணிகளை வேகமாக செயல்படுத்தி வருகின்றனர். கூட்டணி கணக்குகள், வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் எவை என்று பிரித்தெடுத்து அனைத்து தொகுதிகளிலும் அவங்களுடைய வேலைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றனர். திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஐஜேகே, இந்திய ஜனநாயக கட்சி, பாரிவேந்தர் அவர்கள் நடத்தக்கூடிய கட்சியானது எப்படியாவது இங்கே திருக்கோயிலூர் தொகுதியிலே சீட்டை பெற்றாக வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு வருகின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணிகளான அதிமுக தலைமையில் அமைகின்ற இந்த கூட்டணியிலே திருக்கோயிலூர் உட்பட 7 சட்டமன்ற தொகுதிகளை ஐஜேகே கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணிக்கு போறாங்கன்றது இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்கு. ஒருவேளை அதிமுக தலைமையிலான கூட்டணியிலே வந்தால் தேமுதிக நிச்சயமாக திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியை கேட்டு பெறுவதற்கு நிச்சயமாக முனைப்பு காட்டுவார்கள். ஏனென்றால் ஏற்கனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேமுதிக சார்பாக இந்த திருக்கோயிலூர் தொகுதியில் இருந்திருக்கிறார். அதற்கடுத்து ஒருவேளை தேமுதிக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் வரவில்லை என்றால் ஒருவேளை விஜய் அவர்கள் நடத்தி வரும் தாவேகா கட்சியிலே இணைந்தாலும் திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியை நிச்சயம் கேட்டு பெறுவார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் பணிகளை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல திமுகவை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏவோ அல்லது அவரது குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒருவரோ நிற்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. இவ்வளவும் சொல்லியாச்சானா பாஜக பற்றி சொல்லணும்னா நம்ம விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக முக்கிய நிர்வாகிகள் திமுகவின் கைக்கூலிகளின் கூடாரமாக செயல்பட்டு வருவதால் இது பாஜகவிற்கு இந்த முறை சீட்டு வழங்கப்படுமா என்பதிலே மிகப்பெரிய சந்தேகம் எழுந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி அதிமுக தலைமையிலான கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி மற்றும் விஜய் தலைமையிலான கூட்டணி, அதுபோக சீமான் அவர்கள் தலைமையிலே நடந்த ஒரு நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் 4 முனை போட்டி நிச்சயமாக நிலவும் என்பதிலே உறுதியாக கள நிலவரம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மேலும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியில் யார் யாருக்கு சீட் கிடைக்கும் என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.